ஏக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்கார வீட்ட போய் பேசிட்டு வந்தேன். அப்படியே என்ன சொன்னவ? அவிய சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன்க்கா. அப்படியே என்ன சொன்ன பத்ராளி? ஆனந்த் எங்க வீட்டு பிள்ளை. அவன் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. அவன் கண்டிப்பா வருவான்னு சொல்லிட்டேன். நிச்சயத்துக்கு தான் நீங்க அவனை வரக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதனால அவனையே நான் வரவிடாம பண்ணிட்டேன். அதனால குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிட்டுன்னு சொன்னேன்க்கா. அப்படியே அதுக்கு அவிய என்ன சொன்னவ? என்ன சொல்லுவாவ? பாதிலே பேச முடியாம வாய் அடைச்சு இருந்தாவ. ஒரே போடா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா ஆனந்த் வரணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு பிறகு அவிய போன் அடிச்சு சரி சரி உங்க இஷ்டம், அந்த பையன் வந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டாவ. நிச்சயத்துக்கு ஆனந்த் வரக்கூடாதுன்னு சொன்னது தப்பு தான் சொல்லி மன்னிப்பு கேட்டாவக்கா. இப்ப வந்திருக்க யோசனை எதுக்கு அவியலுக்கு முதல்ல வராம போச்சு? ஏக்கா, நான் போய் நம்ம குடும்பத்தை பத்தி எடுத்து சொன்னேன்ல, அதுக்கு பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டாவ. நம்ம எப்பவுமே பிரியாம ஒன்னாதான் இருப்போம்னு வீட்டை எடுத்து சொன்னேங்கா. இத நீ நிச்சயத்திலே சொல்லியிருக்கணும் பத்ராளி. அப்போ நீ விட்டுருக்க கூடாது. ஏக்கா, நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன். அவிய திடீர்னு அந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு ஒண்ணுமே ஓடையிலக்கா. அதான் ஆனந்த் கிட்ட போய் அப்படி சொல்லிட்டேன். தப்புதான்க்கா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ அவியிட்ட எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டேன். அவியெல்லாம் ஆனந்த் கல்யாணத்துக்கு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாவக்கா. சரி பத்ராளி, ரொம்ப சந்தோஷம். இனி கல்யாண வேலையெல்லாம் ஒழுங்கா பாப்போம். பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருவோமா? ஆமாக்கா, பத்திரிக்கை அடிக்க கொடுக்கணும், எல்லாரையும் கூப்பிடணும், நகை நட்டு வாங்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. என் மகளுக்கு கொடுக்க சீர் வரிசெல்லாம் வாங்கணுமே. ஆமா, என்னெல்லாம் சீர் வரிசை வாங்க போறிய? லட்சுமணி எதுவும் சொன்னானா? எல்லாருக்கும் என்ன சீர் வரிசை கொடுப்பாவளோ அந்த மாதிரி தான் வாங்கணும் பத்ராளி. ஏக்கா, என் வீட்டுக்காரவிய ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் வாங்க வரதா சொன்னாவளே, அப்படியா? ஆமா ஆமா, வாங்குவான், லட்சுமணி வாங்குவான், எல்லாம் அவனுக்கு தெரியும். சரிக்கா, இதெல்லாம் வாங்குறியா? ஒரு காரும் சேர்த்து வாங்கிடலாமே. காரு சீர் வரிசைக்கு யார் கொடுப்பா? என்னக்கா இப்படி கேட்டுப்பிட்டியா? நம்ம மல்லிகா இருக்கா பத்தியலா? அவ மவளுக்கு கூட போன மாசம் கல்யாணம் முடிஞ்ச. அவளுக்கு சீர் வரிசைக்கு கார்லாம் வாங்கி கொடுத்துருக்காக்கா. கார் மட்டும் இல்ல, பைக்கும் வாங்கி கொடுத்துருக்கா, சூட்டி. இத்தனைக்கும் நம்மளை விட வசதியில கம்மிதான். ஆனா காரு சூட்டின்னு ரெண்டு வாங்கி கொடுத்துருக்கா. பத்ராளி, அவ கொடுக்கா இவ கொடுக்கான்னு நம்ம பார்க்க கூடாது. நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை தான் நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம கார் வண்டிலாம் மாப்பிள்ளையே சம்பாரிச்சு வாங்கினாதான் நல்லது. நம்ம வாங்கி கொடுத்தா சரி வருமா? அவரே உழைச்சு வாங்குவாரு. என் வீட்டுக்கு 4 மருமக வந்திருக்கா. நம்ம என்ன வசதியில கம்மியா? ஒருத்தையும் காரை வாங்கிட்டு வரல, ஒரு வண்டியும் வாங்கிட்டு வரையில. ஏன் சீர் வரிசையில கூட நீ சொல்லிய மாதிரி பிரிச்சு வாஷிங் மிஷின்லாம் வாங்கிட்டு வரையில. வெறும் பீரோ கட்டிலு பண்டம் பாத்திரம் தான் வாங்கிட்டு வந்திருக்காளுவ. இதுவும் நீ கேட்கறதுனால தான் சொல்லி, நான் அதை பத்திலாம் பேசுனது கூட கிடையாது. அவியவ வீட்டுல என்ன கொடுக்கணும்னு அவளுக்கு தோணுதோ கொடுத்துட்டு போட்டோன்னு விட்டுருவேன். ஏன் உன் வீட்டு கூட தான் 2 மருமகளை எடுத்திருக்கியே? அவ்வளோ 2 காரு ரயில் எல்லாம் கொண்டுட்டா வந்தாளுவே. பீரோ கட்டிலு பாத்திரம் மட்டும் தானே கொண்டுட்டு வந்தாளுவே. நம்ம வீட்டுக்கு என்ன வந்துச்சோ அந்த மாதிரி தான் நம்மளும் செய்யணும். ஏக்கா, அதெல்லாம் அந்த காலம்க்கா. இப்போ எல்லாமே கொடுக்காவே. பத்ராளி, நம்ம ஆனந்துக்கும் சூர்யாக்கும் அந்த காலத்திலே கல்யாணம் முடிச்சோம், இப்பதானே முடிச்சோம். அவிய 2 பேருக்கும் அந்த பிள்ளையில என்ன சீர் வரிசையை கொண்டு வந்துச்சு? நீ ரொம்ப யோசிக்காத, அவிய கொடுக்காவளே இவிய கொடுக்காவளே. நீ நம்ம தகுதிக்கு என்ன முடியுமோ அதை தான் செய்ய முடியும். ஏக்கா,
இப்ப குசுப்பு கேப்பா, அப்புறம் ரோசா கேப்பா, பிறகு சரோஜினி கேப்பா, வேற மருமவளும் கேப்பாளுவே. இதெல்லாம் சரி வருமா? எத்தே யாமினி விட்டுட்டு அவளும் கேப்பா. ஆமா, யாமினி மட்டும் என்ன சும்மா இருப்பாளோ அவளும் கேப்பா. என் மவ செல்லம்மாவ அஞ்சலியும் சும்மா இருப்பாளுவோ அவளும் கேப்பா. ஒருத்தருக்கு கார் வாங்கியிருக்கு, அது என்ன செம்பு டம்ளரா? ஆளுக்கு ஒண்ணு வாங்கி கையில கொடுக்கிறதுக்கு. அதெல்லாம் இப்ப முடியாது பத்ராளி, முடியாதுன்னு சொல்லிரு. சரிக்கா, அவிய கேட்கவே இல்லை, நான் தான் சும்மா கேட்டேன். சரி பத்ராளி, பரவாயில்ல, அவிய கேட்டா சொல்லு. சரிக்கா, நான் போயிட்டு வரேன்க்கா, வீட்டுல யார்கிட்ட வேலை கிடக்கு. சரி பத்ராளி, போயிட்டு வா. கார் வாங்கி கொடுக்க முடியாத, ஒருத்திக்கு கொடுத்தா எல்லா அவளுக்கும் கொடுக்கணுமா? ஆமா, அவிய பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுத்தாவ, என் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தாவல. கேட்டா குடும்பத்துக்கே ஒரு கார் வாங்கியிருக்காவலாம். நாங்களும் அந்த காரை எடுத்துட்டு சுத்தியா? இல்ல, என் மகன் தான் ஓட்டியானே. காரை அவிய தான் வச்சிருக்காவ, அந்த லட்சுமணன் தான் வாயாம ஓட்டியா. என் பிள்ளைக்கு என்ன எடுத்து தந்தாவ? ஒரே ஒரு ஓட்ட பைக்கு, அதுவும் வாயாம ரிப்பேரு. அவிய மகனுக்கு மட்டும் காரு, அதுல ஏசியை போட்டுக்கிட்டு போவான். என் பிள்ளை வெயில்ல வெந்துட்டு போட்டான்னு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்காவ, பைக்கு. அந்த லட்சுமணன் மட்டும் தான் இந்த சொத்துக்கு வாரிசா, கார்ல போறதுக்கு கார்ல. என் பிள்ளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாதான் என்ன? கல்யாணம் முடிச்சிட்டு போறா, ஒரு காரு ஒரு பைக்ல வாங்கி கொடுத்தாதான் என்ன? அங்க கடைகளுக்கு போனா பைக்ல போவா, இங்க என்னைய பார்க்க வரணும்னா கார் எடுத்துட்டு வருவா. அதுக்கு தானே மாப்பிள்ளை வீட்டுல கேட்காவ. நம்மளும் வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு ஒரு கௌரவமா இருக்கும். அவிய வேற ஆசைப்பட்டு கேட்காவ. இப்ப அவியிட்ட கார்ல வாங்கி கொடுக்க முடியாது சொல்ல முடியுமா? என்னதான் செய்ய தெரியல. ஏன் புருஷன்ட்ட சொன்னா கார்ல வாங்கி கொடுக்க முடியாது, கல்யாணத்தை நிறுத்துங்காவ. சரி, அக்கா பெரிய மனுஷி, அவியிட்ட போய் சொல்லலாம்னு போனா அவியில கார்ல வாங்கி கொடுக்க முடியாது, கல்யாணத்தை நிறுத்துங்காவ. என் பிள்ளை கல்யாணத்தை எல்லாரும் என்னதான் நினைச்சுக்கிட்டாவ? ஆளாளுக்கு ரொம்ப சுலபமா நிறுத்துங்காவ. இதுவே அவிய பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கட்டுமே, அவிய கார்ல பிள்ளைன்னு கேட்டா கூட வாங்கி கொடுத்து கல்யாணத்தை முடிச்சிருப்பாவ. என் பிள்ளை இன்னொன்னு ரொம்பதான் இலக்காரமா போச்சு. ஆளாளுக்கு கல்யாணத்தை நிறுத்துங்காவ. இதுல அந்த குசுப்பு அவளுக்கு என்ன தகுதி இருக்கு என்கிட்ட பேசியதுக்கு? அவளாம் அவ ஆத்தக்காரி வீட்ல இருந்து 2 ஓட்ட பாத்திரத்தை தூக்கிட்டு வந்தவ. அவ என்கிட்ட சொல்லி அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு. இவளுக்கெல்லாம் இந்த வீட்ல சொல்லியிருக்கு என்ன உரிமை இருக்கு? மூத்த மருமவ அவளுக்கு தனியா கார் வேணுமா? என் பிள்ளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்கன்னு கேட்டா எல்லா அவளும் வரிசையா கேட்டுட்டு வந்துருவா. இவளுக்கு கார்ல போறதுக்கு என்ன தகுதி இருக்கு? தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு கிடக்கவளுவே. இவளுக்கு கார் ரொம்ப அவசியம். என் பிள்ளை ஒரு பணக்கார வீட்டுக்கு கெட்டுப்பட்டு போறா, கார் கூட கொடுத்து அனுப்பலன்னு என்ன அர்த்தம்? யாருக்காவது இது புரியுதா? இவிய வதன்னு 10 பிள்ளை பெத்து போட்டு வச்சிருப்பாவே. அவ்வளவுக்கும் போய் கார் வாங்கிட்டு நிக்க முடியுமா? நான் பெத்திருக்கதே 3, அதுல ஒரே ஒரு பொட்ட பிள்ளை. அவளுக்கு தானே கார் வாங்கி கொடுக்க சொல்லி மௌனவளுக்கு கேட்டேன். அவிய மகன் மட்டும் கார் வச்சிருக்கனா, என் பிள்ளைக்கு கார் வாங்க கூடாது. வாங்கணும்னு சொல்லிட்டா போதும், எல்லா அவளும் போட்டிக்கு வந்துருவா. முதல்ல லட்சுமணனுக்கு கார் வாங்கணும்னு சொல்லும்போதே நான் போய் பேசியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், என் மகனுக்கு ஒண்ணு வாங்குங்கன்னு அப்பயே பிடிச்சிருக்கணும். அப்படி அன்னைக்கு நான் பேசியிருந்தேன், இன்னைக்கு என் மகனுக்கு ஒரு கார் வாங்கப்பட்டிருக்கும். அந்த காரை குடும்பத்துக்குன்னுட்டாவல. நானும் நம்பிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். இன்னைக்கு தானே தெரியுது அவிய சுயரூபம் என்னன்னு. என் பிள்ளைக்கு 100 பவுன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதுல மண்ணெளி போட்டாவே. கல்யாணத்தை நல்லா கிராண்டா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் வேண்டாம், எல்லாருக்கும் முடிச்ச மாதிரி ஜிம்பிளா முடிச்சிடலாம்னு சொல்லிட்டாவே. இப்போ காரையாவது வாங்கி கொடுங்கன்னா அதுவும் முடியாதான். சம்மந்தி வாய் விட்டு கேட்டுட்டாவ கார் வாங்கி தந்துருங்கன்னு. வாங்கி தரலன்னா எவ்வளவு பெரிய அசிங்கமா இருக்கும் இது. அவிய மூஞ்சில முழிக்க முடியுமா? ஒரு கார் கூட வாங்கி தரலையே கேவலமா பேசுவாவே. என்னையவா பேசுவாவே? என் மகன் அங்க போய் வாழ போற அவ்வளவுதான் பேசுவாவே. என்னவோ பெரிய வசதின்னு பீத்தினியே ஒரு கார் கூட வாங்கி தர துப்பில்லன்னு கேட்பாவே. சீ, ஒருத்தன் கூட்டிட்டு வந்து தொலைச்சனே இந்த வீட்டுக்கு, அவனால ஏதாவது உருப்படி இருந்துச்சா? அதுவும் இல்ல, அவன் நினைச்சிருந்தா அப்பயே சொத்தெல்லாம் என் பேருக்கு மாறி இருக்கும். என்னதான் செய்யணும்? கேட்டா பொறுமையா இருங்க சித்தியம்மா, ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்ல. பொண்டாட்டியை கட்டிட்டாலாம் இனி எப்படி வாய் பேசுவா? அவ்வளவுதான், அடைச்சிருவாள்வலே. வாய்க்கு குவாந்து போட்டு அடைச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பான். நான் பெத்து வச்சிருக்கேனே 2, அவனோட அப்படித்தானே பொண்டாட்டி பேச்சதானே கேட்டுட்டு தெரியானுவே. சீ, எல்லாம் ஒரு போலதான் இருக்கு. என் பிள்ளைய பத்தி யோசிக்க ஒண்ணும் கிடையாது. நம்மளே தான் புலம்பிட்டு தெரிய வேண்டியதா இருக்கு. இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே நான் உஷாரா இருந்திருக்கணும். சொத்தை பிரிங்கனே தலையில நின்றுக்கணும். ஒரு குடும்பமே அதை என்ன கெட்டி ஆள்றது. அத்தை
சொத்து பத்தி இருக்குன்னு தான் பேர், ஒரு நாள் அனுபவிக்க முடியாது. ஊர் கண்ணுக்கு மட்டும் தான் இருக்க மாதிரி தெரியும். இங்க உள்ள வந்து பார்த்தா தானே தெரியும் என்ன இருக்கு என்ன இல்லாம போகுது. நீ ஏத்தே கூப்பிட்டீங்களோ? நான் எங்க உன்னை கூப்பிட்டேன்? இல்லத்தே, சத்தம் போட்டு ஏதோ பேசி பேசி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதாத்தே வந்தேன். ஆமா, என் புலம்பலையே உனக்கு கூப்பிட்ட மாதிரி இருக்கும். ஓஹோ, புலம்பிட்டு இருந்தியலோ? சரித்தே, நல்லா புலம்பிட்டு இருங்க, நான் பிறகு வாரேன். அதான்டி, உங்களுக்கு நான் அப்படியே தனியா நின்னு புலம்பிட்டே இருக்கணும் இந்த வீட்ல. அதானே உங்களுக்கு ஆசை. ஏத்தே, ஆசையும் இல்லை தோசையும் இல்லை தே, சத்தம் கேட்டுச்சேன்னு பார்க்கலாமேனு வந்தேன். நீங்க தான் நின்று புலம்பிட்டு இருக்கேங்கிறிய, நான் போறேன் தேய். போ, அந்த பெட் ரூம்ல போய் நல்லா படுத்துக்க. ஆத்தனாருக்கு கல்யாணம் வருதே, ஒரு அக்கறை கிடையாது. ஆமா தேய், நானும் கேட்கணும்னு தான் நினைச்சேன். ஆமா, சில்பாவுக்கு கல்யாணம் வருதே, எப்போ எங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்து தருவியா? எனக்கு ஜவுளி கடைக்கு போலாம், எனக்கு ஒரு 5-6 ட்ரெஸ் எடுக்கணும் தேய். என்னது, அஞ்சாரா? ஆமா தேய், கல்யாணத்தன்னைக்கு முன்னாடி நாள் 3 ட்ரெஸ் போடணும். காலையில மதியம் ராத்திரி, அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு காலையில மதியம் ராத்திரி, அப்புறம் அவைய மறு வீட்டுக்கு வருவாவில்ல அப்போ ஒரு ட்ரெஸ், மறு வீடை முடிச்சுட்டு போவாவில்ல அப்போ ஒரு ட்ரெஸ். ஏன் ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் விட்டுட்டு அதுக்கு ஒரு Dress போட வேண்டியதானே? போட்டிருப்பேன் தேய், அது நம்ம வீட்டுல இல்லல்ல அவிய வீட்டுல இல்ல, அதனால தான் அதை விட்டுட்டே தேய். வேணா சொல்லுங்க, அதுக்கு ஒன்று வாங்கி வச்சுக்கிடி. இப்படி ஒரு 7-8 ட்ரெஸ் தேவைப்படுது தேய். எப்போ ட்ரெஸ் எடுக்க போலாம்? ஆமா, அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டி இல்லையா? அவனுக்கு 10 புள்ள கேட்டுச்சான். பியாதி எடுப்பா, நானே ஒரு ரூபா துட்டுக்கு இங்க வாலி இல்லாம உட்கார்ந்திருக்கேன். உனக்கு 8 துணி கேக்குது. ஒரு துணி கூட எடுத்து தர முடியாது, இருக்கத போடு. இல்லனா போடாம இந்த பாட்டுக்கு இதையே போட்டுட்டு வா போதும். ஏத்தேய், கண்டிப்பா இப்ப இதுதான் போட்டு வருவேன் தேய். போடி, இல்ல நீ போடாம எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை.